சார், 5வது செய்தியாக விவசாயிகளுக்கு ஒரு இனிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 109 பயிர் வகைகளை புதுசாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் 34 சிறுதானிய வகைகள், 27 தோட்டப்பயிர்கள் உட்பட மொத்தம் 109 பயிர்களை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு சார். இது வந்து வேளாண் பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு குறைந்த செலவில் ஆனால் அதிக மகசூல் தரக்கூடிய, அதே போல் குறைந்த காலத்தில் தரக்கூடிய, விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு பயிர் வகைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சார். இது வந்து அடுத்த ஒரு 3 வருடங்களில் இது எல்லாருக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அண்ணல் காந்தியடிகள் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ அந்த கிராமத்தை சார்ந்த அந்த கிராம மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினால்தான் ஒட்டுமொத்த தேசம் வளர்ச்சியிட முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நேரு அவர்கள் அவருடைய கற்பனை என்ன இருந்ததுன்னா, பெரிய பெரிய தொழிற்சாலை கட்டணும், அர்பன் டெவலப்மெண்ட். இப்போ மோடி வந்த பிறகுதான் இந்த மாதிரி திட்டங்களை யோசனையே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் இஸ்ரோட பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், ராக்கெட் விஞ்ஞானத்தில், அது அணு விஞ்ஞானத்தில், மெட்டலர்ஜியில், செமிகண்டக்டர் மாதிரி பல துறைகளில் டெக்னாலஜி முழுக்க நம்ம பெரிய அளவில் உற்பத்தி திறன் கூடியிருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சியிலே இந்த அளவுக்கு வந்து முனைப்பு காட்டி இப்போ தான் முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். மேபி இருக்கலாம், நான் கேள்விப்படுறது இப்போ தான் மோடி ஆட்சியில் தான். பாருங்கள், இந்த செய்தியிலே நீங்கள் பாருங்கள், நீங்கள் பல புள்ளிவரை சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப தொட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 3 விஷயம் நான் சொல்கிறேன். அதில் ஒன்று, குட்டை தென்னை மரம். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 150 காய் காய்க்கும். அது ஒரு பெரிய சாதனை. ரொம்ப கம்மி செலவாகும், எல்லாமே கம்மியாக கன்சியூம் பண்ணும். இது ஒரு சாதனை பாருங்கள். 2வது பாருங்கள், கடல் ஓரத்தில் வந்து உப்பு தண்ணி மட்டும்தான் இருக்கும், சதுப்பு நிலம். இப்போ பழையற்காடு கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் உப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி உப்பு நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய நெல் விதைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உப்பு நிலத்திலே போட்டு நெல் பயிரே பண்ண முடியும், உப்பு தண்ணியே ஊற்றலாம். ஒரு பெரிய சாதனை பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தில் வந்து கட்ச் பகுதி முழுக்க இடத்துல பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் வெறும் உப்பாகவே இருக்கும், உப்பளங்களாக இருக்கும். அங்கெல்லாம் வேறு பயிரே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல இப்போ நம்ம பண்ண முடியும், நெல் பயிரிட முடியும். இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன், தமிழ்நாட்டில் எங்கேயா கோதுமை பயிர் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டிலோ கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ விளையக்கூடிய கோதுமை விதைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹையஸ்ட் டெம்பரேச்சர், அப்படியே சுட்டெரிக்கும் வெயிலில் கூட அந்த கோதுமை பயிர் கருகாமல் நல்ல பலன் கொடுக்கும். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி, பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாற்றத்தை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய பெரிய ஆராய்ச்சி வெற்றிகள். இதெல்லாம் பல வருஷங்கள் டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த விதைகளை போட்டு பயிர் பண்ணி திருப்பி அதில் வந்து ஒரு எல்லாருக்கும் இந்த பரவலாக இந்த பலன் போய் சேர்த்து 3 வருஷம் ஆகலாம். ஆனால் இப்போ வெளியிட்டாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாட்டுக்கு வரும். அப்போ கிட்டத்தட்ட 109 வகையான பயிர்கள் எல்லா பருவநிலைகளிலும், இப்போ நான் சொன்ன ஒரு 3 எக்ஸாம்பிள், எல்லா இடங்கள்லையும் எல்லாமே விளையும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஒரு ப்ராடக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பெரிய மாற்றம். அதனால் ஒரு பெரிய அவர் என்ன இதுக்கு மூலம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே விவசாயிகள் வருமானத்தை 2 பங்கு ஆக்குவோம் என்று சொன்னார். அதுக்காக தான் வேளாண் சட்டங்களே வந்தது. அப்புறம் துரதிருஷ்டவசமாக காலிஸ்தானி போராட்டத்தினால விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் அது நிறைவேறாமல் போச்சு. இருந்தாலும் கூட தொடர்ந்து பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 3 வருஷத்தில் இதை வந்து நாடு முழுக்க இந்த 109 புதிய பயிர் வகைகள் பயன்பாட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட வந்து விவசாய வருமானம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 மடங்கு அது கமிட் பண்ணார், 3 மடங்கு வரைக்கும் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்தளவுக்கு புரட்சிகரமான தமிழ்நாட்டில் கோதுமை ராமநாதபுரத்தில் விளைஞ்சா இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், இல்லைங்களா? கண்டிப்பாக. பழவேற்காடு நெல் வச்சா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதே போல் பருத்தியில் எல்லாத்துலேயும் பல, நான் வந்து சாம்பிள் சொன்னேன், எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்துலேயும் மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொன்னால் டைம் ஆகும், இந்த 3 மட்டும் சாம்பிளாக எடுக்கிறேன். அதனால் விவசாயத்துறையில் இந்த ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய
ஒரு பெரிய முயற்சி இந்த அரசு கையில் எடுத்திருக்கிறது. அதற்கான வெற்றியும் கிடைத்திருக்கிறது. இது ஒன்று. தொடர்ந்து இந்த மாதிரி பல செய்திகளை பார்க்குறோம். விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு என்ன ஆச்சுன்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறையா எக்ஸஸ் ரைஸ் இருக்குது. அந்த எக்ஸஸ் ரைஸ் நிறையா ஸ்டாக் இருக்கிறது என்ன பண்ணாங்க, பாரத் ரைஸ்னு போட்டு 1 கிலோ 28 ரூபா, 10 மூட்டை 250 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லையா? பொதுமக்கள் பயன்பெற்றார்கள். பாதி விலை. இதெல்லாம் பெரிய சாதனை இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ நேற்றுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது வரைக்கும் பெட்ரோலில் வந்து எத்தில் ஆல்கஹால் கலந்து விட்டுருக்காங்க. 20% வரைக்கும் கலக்கிறாங்க எல்லா இடங்களையும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 20% அளவுக்கு நம்ம பெட்ரோல் வந்து உற்பத்தி கம்மியாக பண்ணால் போதும். அப்போ இறக்குமதி பண்ணக்கூடிய பெட்ரோல் குறையும், அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு குறையும். அந்த 20% அளவுக்கு இந்த எத்தனால் எப்படி தயார் பண்ணுவாங்க, கரும்பு சக்கையிலேருந்து தயார் செய்கிறார்கள், கரும்புலேருந்து தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த பணம் 20% யாருக்கு போகும், விவசாயத்துக்கு போகும், விவசாயிகளுக்கு போகும். கண்டிப்பாக. இப்போ என்ன புதுசாக பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, பெட்ரோலோட டீசல் நிறையா இருக்குது. லாரி, ட்ரெயின், பஸ்ஸு, கார் கூட இப்போ நிறையா டீசல் கார் இருக்குது. இனிமேல் டீசல் வந்து 5% எத்தனால் கலந்து விற்க போகிறாங்க. அதுக்கான சோதனை ஓட்டெல்லாம் முடிஞ்சு டெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆகவே நாடு முழுக்க 5% எத்தனால் மிக்ஸ் டீசல். அப்போ டீசல் எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ அதில் 5% அளவுக்கு பணம் உள்ளூர் விவசாயிகளுக்கு போகும். 5% பணம் வெளிநாட்டுக்கு போகாமல் உள்ளூர் விவசாயிக்கு போகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறையும், உள்ளூர் விவசாயிக்கு காசு கூடும். அப்போ விவசாயத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய இதெல்லாம் பேப்பரில் ஹைலைட் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் இதுக்கு முன்னால் யூரியாவில் மிகப்பெரிய ஊழல், குறிப்பாக மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சரத்பவார் இருக்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட ஊழல். பார்கோடு பேஸ் பண்ணி தான் யூரியா வாங்க முடியாது, கலர் மாற்றினார். இதெல்லாம் அவர் பண்ண பெரிய ஒரு சாதனை. விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆண்டு முழுக்க வருமானம் இல்லாட்டி கூட உங்களுக்கு 6000 ரூபா கேரண்டீட் அமௌண்ட். இப்படி விவசாயிகளுக்காக உண்மையிலே விவசாயிகளின் தோழனாக நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு மோடி என்பதற்கு இதெல்லாம் சில உதாரணங்கள். விவசாயத்தை இந்த மாதிரி முன்னுக்கு கொள்வதன் மூலமாக ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும் என்கின்ற நோக்கத்தில் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். உண்மையிலே மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். அதே போல் இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இந்த நம்மளுடைய சில்லறை இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்ல விலை பணவீக்கம் என்பது 4% அதுக்கு கீழே குறைந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளே இல்லாத அளவுக்கு பணவீக்கம் குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுறது. தரவுகள் வந்து இது கிடையாது, அறிக்கை கிடையாது, அரசியல் அறிக்கை கிடையாது. ஆகவே இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம், பெரிய பெரிய பொருளாதார அரசுகள்லாம் திணறி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பணவீக்கம் கட்டுக்குள் வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டில் வந்து விலைவாசி உயர்வு என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள், பொய்யா. அப்படி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. மோடி அவர்களுடைய மோடி 3 உண்மையிலே வந்து 3 பங்கு அதிக சாதனைகள் இருக்கும் என்று சொன்னார். அந்த சாதனை பயணங்கள் தொடர ஆரம்பித்திருக்கின்றன என்பதாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.